அக்ஷய திருதி வெறும் மக்களின் நம்பிக்கை மட்டுமா? இல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸா? இந்த நாள்ல தங்கம் வாங்குனா நெறைய சேரும்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அக்ஷய திருதினா என்ன? சித்திரை மாசம் வர வளர்பிறை திதிய தான் அக்ஷய திருதின்னு சொல்றாங்க. அக்ஷய அப்படின்னா என்னன்னா, குறையாம வளர்ந்துகிட்டே இருக்கிறது தான் அக்ஷய. மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த நாள்ல தங்கம் வாங்குனா அது நெறைய சேரும், மேலும் மேலும் வளரும் அப்படின்னு நெனைச்சு இந்த நாள்ல எல்லாரும் தங்கம் வாங்குறாங்க. குபேரர் இந்த நாள்ல தான் பணக்காரர் ஆனாராம். சூரிய பகவான் பாண்டவர்களுக்கு இந்த நாள்ல தான் அக்ஷய பாத்திரத்தை தானம் பண்ணாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மக்கள் 30 வருஷங்களுக்கு முன்னாடி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும் தான் வாங்கினாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அக்ஷய திருதி அன்னைக்கு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க, தானியங்கள் வாங்கினாங்க. ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை அவ்வளவா தான் இருந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜுவல்லர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த அக்ஷய திருதி டே அப்போ தங்க நகைகளுக்கு ஃபிளாட்டா 5% 10% டிஸ்கவுண்ட். இன்னும் சில ஜுவல்லர்ஸ் ஃபிளாட்டா நோ மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ்னு சொல்லி இந்த மாதிரி ஹெவியா மார்க்கெட்டிங்ஸ் புஷ் பண்றாங்க. ஸோ மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாளடைவுல ஜென்ரல் ஒரு நல்ல நாளுன்றத மாறி அக்ஷய திருதினா தங்கம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை செட் பண்றாங்க. இப்போ உங்க சர்க்கிள்லேயே கண்டிப்பா இருப்பாங்க. அக்ஷய திருதினே கண்டிப்பா போய் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணும், கண்டிப்பா ஒரு காயினாச்சும் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணுமா? இந்த மாதிரி ஹரிபரி வேணுமா அப்படின்லாம் கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்ன கேட்டா ஜுவல்லரியை ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல பாக்குறீங்கன்னா, உங்ககிட்ட எப்ப காசு இருக்கு, இல்ல உங்களுக்கு ஒரு நீடு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கு, உங்களுக்கு நீடும் இருக்குன்னா நீங்க தாராளமா போகலாம். ஸோ அதை விட்டுட்டு எனக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளோ கரெக்டான விஷயம் கிடையாது. இது எங்க தப்பாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு நான் கண்டிப்பா 1 கிராம் காயினாச்சும் எடுக்கணும், 1 கிராம் இன்னும் சில்வராச்சும் எடுக்கணும், அது கடன் வாங்கியாச்சும் நான் எப்படியாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தப்புன்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க எப்பனாலும் தங்கம் வாங்கலாம், எப்பனாலும் வெள்ளி வாங்கலாம். உங்ககிட்ட காசு இருக்கும்போது நீங்க அதை தாராளமா வாங்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு தான் வாங்கணுன்றது கண்டிப்பா ஒரு நீடும் கிடையாது. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.